தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வீரத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக பொங்கல் திருநாளின் போது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் போட்டிகள் பன்னெடுங்காலமாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண தமிழ்நாடு மட்டுமன்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் அயல் நாடுகளில் இருந்தும் பார்வையாளர்கள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்த வண்ணம் இருப்பதால் அலங்காநல்லூரில் இட நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கென பிரத்யேகமான நிரந்தரமான பிரம்மாண்ட அரங்கு கட்டப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை என்ற இடத்தில் மலைகளுக்கு மத்தியில், அதாவது சுமார் 65 ஏக்கரில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 அடுக்குகளுடன் கூடிய மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வாடிவாசல், காளைகளுக்கான கொட்டகை, காளைகள் நிற்பதற்கான இடம், கால்நடை மருந்தகம், பிரம்மாண்ட நுழைவு வாயில், ஒளி அருங்காட்சியகம், மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை கூடம், நிர்வாக அலுவலகம், போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு பதிவு செய்யும் மையம், வீரர்கள் உடைமாற்றும் அறை, தற்காலிக விற்பனை கூடங்கள், தங்கு மறைகள், மழைநீர் வடிகால் வசதி, செயற்கை நீரூற்று, புல்தரைகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், பொருள் பாதுகாப்பு அறைகள், துணை சுகாதார மையம், முக்கிய பிரமுகர்களுக்கான இருக்கைகள் என அனைத்து அடிப்படை வசதிகளுடன் உலக தரத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் பற்றிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானதை அடுத்து சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு மைதானத்தை சுற்றி பார்த்து வருகின்றனர். வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த திட்டமிட்டு பணிகள் மும்முரமாக நடந்து வந்தாலும் இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் இங்கு நடைபெறாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரோமானியர்களின் கொலோசியம் போல வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் கூடல் மாநகரின் அடையாளமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.